வணக்கம். மொனாட் யோகா ஸ்டுடியோ, பெசன் நகர், சென்னையிலிருந்து கீதா கந்தசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் பேர் ஜாட்டர பரிவிருத்தி. உடல் ஆரோக்கியத்துக்கே முக்கியமானது நம்மளுடைய ஜீரண சக்தி. அந்த ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் தான் ஜாட்டர பரிவிருத்தி. எப்படி நீங்கள் ஒரு துணியை முறுக்குனீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு துளி நீரும் வெளியில் போகுது. அது மாதிரி உங்கள் உடலை முறுக்கி செய்கிற ஆசனம் தான் இது. அப்படி முறுக்கும் பொழுது உங்களை உடலில் உள்ள அத்தனை நச்சு பொருட்களும் எப்படி தண்ணி வெளியில் போகுதோ அது மாதிரி உங்கள் இதுலேருந்து வெளியில் போகுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஜீரண சக்தியும் பெரும்பாலாக உற்பத்தி பண்ணுது. இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஜாட்டர பரிவிருத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. காலை நீட்டிக்கோங்க, கைகளை முதல்ல பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கைகளை ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வந்துக்கோங்க. பாதங்கள் கீழே தரையை நோக்கி இருக்கட்டும். மூச்சை விட்டுக்கிட்டே இப்போ தலையை இடது பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்லா உங்களோட காது கீழே படுற அளவுக்கு திருப்பிக்கிடணும். அப்படி தானாக திருப்ப முடியலன்னா தலையை லைட்டாக தூக்கிட்டு கூட நீங்கள் திருப்பிக்கிடலாம். இப்போ இங்கே ஒரு மூச்சு எடுத்துக்கோங்க, ஒரு இன்ஹேல் எடுத்துக்கோங்க. அடுத்த எக்ஸலேஷனில் மூச்சை விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மேல் நோக்கி தூக்க வேண்டும். 90 டிகிரிஸில் இருக்கணும் உங்களோட பாடி. இப்போ இங்கே ஒரு மூச்சு எடுத்துக்கோங்க, இன்ஹேல் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே 2 கால்களையும் வலது பக்கம் உங்களோட வலது கை கிட்டக்க கொண்டு வரணும். முடிஞ்சதுன்னா நீங்கள் கால் கட்ட வரல உங்கள் கைகளை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிடலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்விஸ்ட் கிடச்சிருக்கு. இப்போது இதில் தான் நான் சொல்கிற அந்த அக்னி உருவாகி உங்களோட ஜீரண சக்தி நல்ல உற்பத்தி ஆகுது. இதில் நீங்கள் ஒரு 3லிருந்து 4 மூச்சு இருக்கணும் முதல்ல. அப்புறம் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 2 மூச்சாவது நீங்கள் இருக்கணும். இப்போது தலை அந்த பக்கமே இருக்கட்டும். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கால்கள் 2ஐயும் திரும்பி மேல் நோக்கி தூக்குங்க. கைகள் அங்கேயே இருக்கட்டும். தலை அந்த பக்கமே இருக்கட்டும், வலது பக்கமே இருக்கட்டும். இங்கே கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே காலை கீழே கொண்டு வாங்க. எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணிவிட்டு தலையை கடைசியாக நேர்படுத்திக்கோங்க. இப்போ இடது பக்கம் பண்ணிங்க. இப்போது இதே இது நீங்கள் வலது பக்கமும் செய்யணும். 2 பக்கமும் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன்கள் இதுவாக இருக்கும். இப்போது ஸ்வேதா பண்ணினது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலி, அதாவது மரபுப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கால்கள் கைகளை பிடிக்கிற அளவுக்கு எல்லாராலையும் வராது. இதுக்கு எப்படி மாறுபாடாக பண்ணுறதுங்கிறதையும் இப்போ பார்ப்போம் நம்ம. இப்போ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கைகளை பக்கவாட்டில் கொண்டு வந்துக்கோங்க, ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வந்துக்கிடணும். இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே தலையை வலது பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல இடது பக்கம் செஞ்சோம், இப்போ நம்ம வலது பக்கம் செய்கிறோம். இங்கே ஒரு மூச்சு இழுத்துக்கோங்க, இன்ஹேல் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே 2 கால்களையும் மேலே தூக்கணும். இப்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கால்களை இடது பக்கமாக ட்ராப் பண்ணணும். அப்போ நீங்கள் லைட்டாக முட்டியை மடக்கிக்கலாம். அந்த முதுகுத்தண்டு கம்ப்ளீட்டாக திருகிறது, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. கால்களை மடக்கி நீங்கள் பிடிச்சிக்கிடலாம். இங்கே 2லிருந்து 3 மூச்சு நின்றுக்கிட்டு அடுத்த இன்ஹலேஷனில் கால்கள் 2ஐயும் மேல் நோக்கி திரும்பி தூக்குங்க. இங்கே ஒரு எக்ஸேல் பண்ணிக்கிடுங்க. இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கால்களை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய வயிற்று பகுதிக்கும் உங்களுக்கு மிகையான பெனிஃபிட் கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ இந்த ஆசனம் பண்ணும்போது ஜீரண சக்தி மட்டுமல்ல, வயிற்று பகுதிக்கும் தசைகள்லாம் குறையிறதுக்கு நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. உங்களுக்கு உடல் பருமன் குறைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இதை நிறையா வாட்டி பண்ணலாம். அப்புறம் கால்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிது. ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்ல அதிகமாக வருது உங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம நாள் பூரா உட்காந்து இருந்து வேலைகள் செய்யும் பொழுது டென்ஷன்ஸ் ஹிப்பில் தான் ஸ்டோர் ஆகுது. நம்மளுடைய இறுக்கம், அந்த இறுக்கம் அதிகமாக மன உளைச்சல்களும் அதிக டென்ஷன்ஸும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு அந்த ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டியை ரிலீவ் பண்ணிவிடும். இதே மாதிரி வேற ஒரு ஆசனா நாளைக்கு பார்க்கலாம். நம்ம உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா கந்தசாமி, மொனாட் யோகா ஸ்டுடியோவிலிருந்து. நன்றி, வணக்கம்.